ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்கிறவாறே, இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்திலே உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதுவரை இந்த வருடம் முழுவதும் எங்களை அன்றைய கீழ்ப்படுத்த திரளாய் கட்ட நீ வைத்த நகாப்பிர தெய்வக்கான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதுவரை இந்த ஓய்வு நாளிலே உலகம் முழுவதும் ஆராதனை உங்களுக்குள்ளே கட்ட நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். நீதாமே அவர்களை பாதுகாத்து அந்த வருகின்ற புதிய ஆண்டிலே கத்த நீ கொண்டு போக வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஏசப்பா. வருகிற இந்த உலக பிரகாரமாக வருகிற இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் இன்னும் அவருடைய கிருபை ஹல்லேலூயா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக வர வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். கர்த்தர் நீதான் அப்படியே செய்துவிட்டு உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோமானவரே. ஏசப்பா, இந்த ஆராதனை விரோதமாக எழுதுகிற சகல சத்துருக்கள் வானவர்கள் பொல்லாத அவைகளும் என் கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. ஹல்லேலூயா. இந்த நாளே நாங்கள் உண்மை ஆராதிக்க வருகிறோம்ப்பா. ஒரு முழுக்க நீர் எங்களை பாதுகாத்தீரே. எங்கள் கிருபை நீர் அளவில்லாமல் நீர் கொடுத்தீரே. அதை நன்றி செலுத்துகிற ஒன்றுமாய் அளவுலே உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. கத்த நீதாமே இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்படியாக சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ஆராதனை குறைகிற குற்றம் இருந்தால் என் ஆண்டவர் மன்னிப்பீராக. உமக்கு ஏற்ற ஆராதனை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உங்கள் துதிக்க கத்த தாமே இந்த ஆராதனை நீர் மாத்திரம் மகிழ்ப்படுவீராக. கத்த நீர் பேசுவீராக. ஹல்லேலூயா. உங்கள் துதிக்கிறோம். கத்த இந்த ஆராதனையை நீ ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஆராதனை ஆவியானவரை உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று எழுதி வைத்திருக்கிறதே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கத்தர் ஆராதிக்கிற எந்த வேலையை என் தகப்பனே நீர் இறங்கி வந்து ஹல்லேலூயா சுகம் பெற ஜீவனை தந்தது வேண்டும்படியாக சொல்லியிருக்கிறேன். பிதாவின் நாமத்தை நெற்றிகளை எழுத வேண்டும்படியாக சொல்லியிருக்கிறேன். பரிசுத்தப்படுத்த வேண்டும்படியாக சொல்லியிருக்கிறேன். நித்திய ஜீவனை எங்களை தகுதிப்படுத்த வேண்டும்படியாக சொல்லியிருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீ கிருபை உள்ளவனப்பா, இரக்கமுள்ள தேவனானவரே, கைவிடாத தெய்வம் அப்பா. நோக்கி பார்த்த முகங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லையே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் நாங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னதே. நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாக வாழ கத்த கிருபை தர வேண்டும்படியாக உங்களுடைய பாதத்தை பிடித்து நாங்கள் நெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா, உங்களுடைய கிருபை எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் மேல் தங்க வேண்டும்படியாக சொல்லியிருக்கிறேன். செய்கிற குறைகள் குற்றங்கள் பாவனை கத்த மன்னித்து அதுவரே சரிக்கு சரி கட்டாதிருப்பீராக. ஹல்லேலூயா. ஒத்துழைக்கிறோம் கதை. இந்த ஆராதனை உங்களை நோக்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. கத்ததாமே சிங்காசனத்தை விட்டு எழுந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களை துதிக்கிறோம். கத்த நீதாமே இறங்கி வர வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். கத்த நீதாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். யாத்திராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லி உண்டாயிருக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரி சேவிக்க வேண்டாம். தேவனை கட்டளையிட்டால் இறைச்சியுள்ள தேவனாக இருந்து குறிப்பிட்ட ஆத்திரத்தை பிரித்து 3 நாளும் தரவிட்ட விசாரிக்கிறது. எதிர் அன்பு கொண்டு கட்டளை கை கொண்டு இருக்கும் 1000 தலைமுறைக்கும் செய்வார்கள். தேவனை காத்த ஒரு நாமத்தை நீங்கள் வளர்வாக என்பதை கட்ட நாம் வானத்தை பூமியும் சமூகத்தில் ஆசிரியத்தை அதை பரிசுத்தமாக அகப்படும் கொலை செய்யாதிருப்பது, விசாரம் செய்யாதிருப்பது, களவு செய்யாதிருப்பது, பொய் வீட்டை சென்றிருப்பது, வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் விருதுகள் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாதிருப்பதாக. ஆமென். கர்த்தரை துதிப்பதும்
கர்த்தரை துதிப்பதும் உன்னதமான உயர்ந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நாள் நான் தமிழ் நான் தியானத்தோடு வாசல் சொல்ல மகனத்தால் காலையிலே உங்களை கீழ் தேவனை சத்தில் அழைக்கிறாங்க கர்த்தாவே உங்களுடைய காலத்தின் கீழ் ஆலோசனை கர்த்தாவே உங்கள் கிரிகள் எவ்வளவு நகாவான வீரர்கள் மனுஷன் மூடனை உருவாண்டு உருவாக்கி கொள்ளைப்போடு அடுத்த அக்கறை யாவும் சரி போடு அதில் நாங்கள் வாழ்ந்து போகிறார்கள் நீங்கள் ரெண்டு பேரும் உணர்வுமா இது கட்டாயம் சத்தில் வசதி போவார்கள் சகல அக்கறை மக்கள் சரி போவார் நீங்கள் கொள்ளை உயர்த்தி புதிய அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என் சத்தில் நினைக்கிறான் விரோதமாக இருந்தது காது கேட்கும் நீதிமான பழைய போல செழிப்பான எதிர்ப்பு தேர்வு கட்டு ஆழ்த்தி ஆட்டப்படும் தேவ பிரகாரங்கள் செலுத்துகிறார்கள் என் கண்மணியாக அவருக்கு அணில் நினைக்கப்படுவேன் புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடல் கர்த்தாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கருணை தேவனுக்கு ஸ்தோத்திரம், காலமெல்லாம் காப்பவரே காரிகளை நீக்குமையா. ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்ணிமணியை கூட நம்மை பாதுகாத்தாரே, இனியும் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கருணை தேவனுக்கு ஸ்தோத்திரம், காலமெல்லாம் காப்பவரே காரிகளை நீக்குமையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வழி சிவனானவரே ஸ்தோத்திரம், சத்திய பாதையில் நடத்துமையா ஸ்தோத்திரம், சத்தியம் வழி சிவனானவரே ஸ்தோத்திரம், சத்திய பாதையில் நடத்துமையா ஸ்தோத்திரம், சர்வத்தையோ படைத்தவரே ஸ்தோத்திரம், சத்திய கரனும் ஈரானையா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கருணை தேவனுக்கு ஸ்தோத்திரம், காலமெல்லாம் காப்பவரே காரிகளை நீக்குமையா. உலகின் மொழியானவரே ஸ்தோத்திரம், உலகின் மொழியானவரே ஸ்தோத்திரம், உள்ளத்தின் ஸ்தோத்திரம், உயிரோட்டம் கண்பவனே ஸ்தோத்திரம், உத்தர தேவன் நீராதையா ஸ்தோத்திரம், சதாரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கருணை தேவனுக்கு ஸ்தோத்திரம், காலமெல்லாம் காப்பவரே காரிகளை நீக்குமையா. சதாரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செடி நீரானையா ஸ்தோத்திரம், மெய்யான கொடியாய் வாழுமையா ஸ்தோத்திரம், மெய்யான செடி நீரானையா ஸ்தோத்திரம், மெய்யான கொடியாய் வாழுமையா ஸ்தோத்திரம், அளிப்பவரே ஸ்தோத்திரம், மெய்யான தேவன் நீரானையா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கருணை தேவனுக்கு ஸ்தோத்திரம், காலமெல்லாம் காப்பவரே காரிகளை நீக்குமையா. சதாரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல
நீதானையா ஸ்தோத்திரம். நல்ல பாதையில் நடத்துமையா ஸ்தோத்திரம். நல்ல தேவன் நீதானையா ஸ்தோத்திரம். நல்ல பாதையில் நடத்துமையா ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரம். நதிசை மக்களும் துதித்திடுவார். ஸ்தோத்திரம். கர்த்தாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருணை தேவனுக்கு ஸ்தோத்திரம். காலமெல்லாம் காப்பவரே காடுகளை நீக்குமையா. கர்த்தாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். காலமெல்லாம் காப்பவரே காடுகளை நீக்குமையா. கர்த்தாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். அடுத்த பாடல். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் எத்தனை பேரை கொண்டு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பார். ஹல்லேலூயா. நடக்காமல் இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். இன்னும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அவர் எதிர்பார்த்த அவர் ராஜ்யத்தை குறித்து இன்னும் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாங்களோ தூங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாளிலே நாம் விழித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். கதை சொல்ற விழித்திருங்கள்னு சொல்றாரு. யாரை வீட்டுக்கு சிங்கம் போல வகை தேடி பார்த்து கொண்டிருக்கிறாங்க விழுங்குறதுக்கு. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் நம்முடைய ஆத்மாவையாவது நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நாம் திருடாதபடிக்கு. ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செவிப்போம். அநேகருக்கு அவனுடைய சத்தியத்தை குறித்து சொல்லணும், நற்கிரியைகளை செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேவ ராஜ்யத்துக்கு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உற்சாகமாய் வருகிற வருஷத்திலேயாவது புது தீர்மானங்கள் எடுத்து நிர்விசாரமாய் சோம்பேறியாய் தூங்குகிறவர்களாய் நிர்விசாரம் உள்ளவர்களாய் இல்லாதபடி ஏதாவது ஒரு காரியத்தில் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே இதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி நாம் உறுதிமொழி எடுப்போமா? இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்.
இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். மலைகளெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும். ஓடலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும். ஓரலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். மலைகளெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும். ஓடலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். மலைகளெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும். ஓடலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். மலைகளெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும். ஓடலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். ஆமென். ஆமென். ஹalleluya. கரடானவை சமமாகணும். இப்படிலாம் நம்ம பாடிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்குள்ள பூரணம் இல்லை. 10 கட்டளைகள்ல ஏதோ 2 கட்டளை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். 2 கட்டளை வரும்போது அந்த நீதியில நம்மளால நடக்க முடியல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிதான் இருக்கணுமா, அப்படிதான் நடக்கணுமா, அவங்கள இல்லையா, நம்ம பூரணப்படலை அர்த்தம். அப்போ நமக்குள்ள இருக்கிற பள்ளம்லாம் நம்ம என்ன ஆகணுமா, சமமாகணும். பலகளெல்லாம் நிரம்பணும். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். அவன் கீழ்ப்படிய வேண்டும். அவன் ஏதோ ஒன்று இருக்கு, அந்த நீதியில அந்த கொஞ்சம் நீதியில இதையே பார்த்து தேவன் என்ன செய்யறாரா, நமக்கு குலுக்கி அலசி ஆராய்ந்து பார்த்து நமக்கு தீர்ப்பு கொடுக்கிற தேவன். இந்த பூமியில நம்ம எந்த நீதியில நம்ம வளருமோ, எந்த நீதியை நம்ம செய்யறோமோ, இதெல்லாம் தேவன் கவனித்து பார்த்து கடைசியில ஞாயிற்று நாளிலே நாம் செய்கிற ஒவ்வொரு நீதியும் நம்மை உயிர்ப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஓய்வு நாள் கட்டளை, தேவனுக்குரிய கட்டளை மறந்து வாழ்ந்ததுன்னா
தேவன் உயிர்ப்பிக்கும் போது அவருக்கு முன்பாக நாம் குற்றமுள்ளவர்களாய் கரையுள்ளவர்களாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. எந்த நீதி வேணாலும் செஞ்சாலும் நம்மை உயிர்ப்பிக்கும் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்கும் பொழுது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நம்மை அவர் உயிர்ப்பிக்காமல் இருக்க முடியுமோ? அந்த நாளிலே நிச்சயம் நம்மை அவர் உயிர்ப்பிப்பார். அதுதான் கீழ்ப்படிதல். ஆண்டவரே, ஓய்வு நாளில நாயக்கமா இந்த சமூகத்துல வந்து நான் காத்திருப்பேன்னு சொல்லி இதுவரைக்கும் எப்படியோ, ஆனால் இந்த வருஷத்திலிருந்து புது வருஷத்துல நான் கீழ்ப்படிய போகிறேன். ஒரு மனுஷன் மற்றவர்களை பார்த்தோ, மற்றவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தோ, மற்றவர்கள் கத்திற்குள்ளாக முன்னேறுகிறதை பார்த்தோ கடைபிடிக்க கூடாது. தேவன் நமக்கு தந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை பார்த்து அவரவர்கள் தேவனோடு கூட கரம்பிடித்து முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களை பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் நிறுத்த முடியாது. கிறிஸ்துவனுடைய கரத்தை பிடித்து அவருடைய வார்த்தையை பிடித்து இந்த வார்த்தை அவன் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அப்படிதான் தேவனாகிய கர்த்தர் சத்துருவை அவர் மேற்கொண்டார். அதுபோல வேதத்துல என்ன தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை அப்படியே ஆம் என்றும் அமேன் என்றும் ஏற்றுக்கொள்கிற இதயத்தோடு கூட அவன் இருப்போம். ஆனால் அவன் நிச்சயமாய் நாம் பூரணப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் எத்தனை பேர் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்திருப்பீங்க? அவன் ஏறெடுத்திருப்போம். உங்க குழந்தைகள் ஏறெடுத்திருக்கிறாங்களா? நீங்க ஏறெடுத்திருக்கிறீங்களா? இதோ கடமைக்காக ஏறெடுத்திருக்கிறீங்களா? இதே ஸ்தோத்திரபடி திரும்ப திரும்ப திரும்பையா அதே ஸ்தோத்திரபடி தான் நாம் மரிக்கிற வரைக்கும் எடுத்தாக வேண்டும். இன்னும் அதிகமாய் உற்சாக பலிகளை நாம் ஸ்தோத்திரங்களே அவன் நாம் ஏறெடுக்கலாம். அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ற நாமம் மாத்திரம்தான். அந்த நாமத்தையே சொல்லி சொல்லிதான் ஸ்தோத்தரித்து அவன் சலிப்பில்லாம அவன் இதே சொல்லி சொல்லி சோத்தபடி சொல்கிறேன்னு அசட்டியா இல்லாதபடி அலட்சியம் இல்லாதபடிக்கு அவன் உற்சாகத்தோடு அந்த வழியை திரும்ப திரும்ப வருஷம் முழுவதும் சாகிற வரைக்கும் அவன் சோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி 100 ஸ்தோத்திர பலி 10 ஸ்தோத்திர பலி எனக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திர பலி இதெல்லாம் விட்டுட்டு உற்சாக பலியை தேவனுக்கு செலுத்த இந்த புது வருஷத்துல நம்ம அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்வோம். பாடுவோமா? ஸ்தோத்திர பலி சர்வாங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமத்திலே அவர் வெளிப்பட்டார். உணர்ந்தவர்களார் ஸ்தோத்திர பலிகளை பாடுபடமாய் நாம் சுற்றுவோமா?
போலாக்குவேன், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவேன். ஆமென். ஆமென். இந்த வருஷம் முழுசும் நான் ஆண்டவர்களாக இருந்தேன், ஆண்டவர் பிள்ளையா நான் இருந்தேன், என்னால் இங்கே மட்டும் நான் இருந்தேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் அதற்கேற்ற பலனை அவர் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவனே நீதி செலுத்துகிற தேவன் அவர். நம்முடைய பிள்ளைகள் நாம் அவருடைய நீதியை நடந்துக்கிறோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் அவர் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் பாடுவோமா? என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவேன், உமக்காய் காத்திருப்பேன், உண்மையே பற்றிக் கொள்வேன். யாரும் அது பிரிச்சிடக்கூடாது. ஆண்டவரை நம்பி வந்து யாரும் பிரிச்சிடக்கூடாது. உறுதியாய் பஞ்ச
இந்த வருஷம் நம்ம எவ்வளோ தவறு செஞ்சுருப்போம், கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், பாவம் செஞ்சிருப்போம், குற்றம் செஞ்சிருப்போம், துரோகம் செஞ்சிருக்கலாம், வீதம் செய்திருக்கலாம். எல்லாற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆமென் அவர் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் நம்மை மன்னித்து இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய அவர் கிருபைகள் ஒவ்வொரு நாளும் நாம் புதியவர்களாய் தருவதினாலே அல்லேலூயா. மீது அன்பு கொண்டு பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றமீங்க எதற்காக கழுவி அவர் சுத்திகரிக்கிறார், நம்மை பிரித்திருக்கிறார். புறஜாதியின் மத்தியில் ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய சத்தியத்திலே எல்லாவற்றையும் பிரித்திருந்த ஜனமாய் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் அவர் பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமா
உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே மீது அன்பு கூர்ந்து பலியாடு சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவில் குற்றம் செஞ்ச, கழுவில் குற்றம் செஞ்ச, குற்றம் செஞ்ச. ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. ஹல்லேலூயா. வருடம் முழுசும் கடந்து எவ்வளோ பாடுகள் மத்தியில, சிறையிருப்புகள் மத்தியில, நிந்தை மத்தியில நாமே நம்ம வந்து இருக்கலாம். ஆனாலும் தேவனை பார்த்து இந்த வார்த்தையை யாரும் கேட்காம இருக்க முடியும். இன்னும் எத்தனை தூரம், இன்னும் எத்தனை காலம், இத்தனை தூரம் ஆண்டவர் நடக்க வைக்கிறது ஒரு காரணம் உண்டு. ஏன் இத்தனை தூரம் நடந்து இன்னும் விடுதலை இல்லைன்னு நம்ம நாமளே சிந்திச்சு பார்க்கணும். உனக்கு கர்த்தர் நடக்க வைக்கிற பாதை ஒன்று இருக்கலாம், இன்னொன்று நம்மளே தூரம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அவருக்கு தூரமாய் நடந்து போயிருக்கிறதுனால இன்னும் விடுதலை இல்லை அப்படின்னு நம்மளை நாமே தியானிச்சு பார்த்தோம்னா, ஆமாம் என்னால் தான் இவ்வளோ தூரம் நான் நடந்து வந்திருக்கிறேன், அதனால தான் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு ஆண்டு முன்னாடி நம்ம சொல்லும் பொழுது நாங்கள் கற்று நிச்சயமாய் இனி நடக்கவே விட மாட்டான். நடந்தது போதும்னு சொல்லி இதை பார வச்சிருவார். ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாவம் செஞ்ச ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, மரணம் வரைக்கும் நம்ம செய்த பாவத்தை நம்ம மறந்துட்டாலும், தேவன் மறந்துட்டாலும், நம்ம கூட மறந்துட்டாலும், அதை மறக்காதபடி நம்ம சிந்தனை எப்பவுமே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தாதான் நம்மளை கூட்டிக்கிட்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் நீதிமான், அவர் ரத்தத்தினால கழுவி நான் நீதிமான் ஆயிட்டேன். சந்தோஷம்தான். ஆனாலும் நாம் நீதிமான் என்று பெயர் எடுப்பதற்கு முன்பாக நாம் செய்தமே பாவம் அந்த நினைவு கொஞ்சம் இருந்தால்தான், இல்லை என்றால் பெருமை நீதிமான் என்ற அளவு உயர்த்தி செய்த பாவத்தை மறக்கடித்து விடும். தாழ்மை இருக்காது, பெருமை அண்டிக்கொள்ளும். ஹல்லேலூயா. நான் பாவி என்ற ஒரு உணர்வு, ஒரு சிந்தையோடு கூட கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது நம்மை பெருமை பாராட்டிக் கொள்ளாதபடிக்கு நம்மை நாமே கூட்டிக் கொள்வதற்கு நம்மை நாமே நினைத்து தியானித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரிடத்துல நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இன்னும் எத்தனை தூரம் என்னால் நடக்க முடியல ஆண்டவரே. அவர் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? உள்ளே இருக்கிறதான குறைகள் தான். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இன்னொருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அதனால தூரம் இருக்கலாம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. பிள்ளைங்க வந்து தூரமா இருக்கலாம், அதனால விடுதலை இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஏதோ ஒரு கிரியை, ஏதோ ஒரு தவறு, இன்னும் தூரம் நடந்து கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்து இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒரு மனதோடு கூடி அதை விட்டு விலகி கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். ஆனால் அவர் உட்கார வைக்கிறதே சிங்காசனத்துல, அவர் பக்கத்துல உட்கார வைக்கிறதே. இந்த பாடலை நாம் உணர்ந்து பாடி விடுதலை நாம் பெற்றுக்கொள்வோமா? இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, எனக்கு திறந்தருந்து தாக வேண்டும் நாதா, எனக்கு திறந்தருந்து தாக வேண்டும் நாதா, இயேசு நாதா, இயேசு தேவா, இயேசு நாதா, இயேசு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகிறோம் நாதா, கடான வீடுகள் கடுப்பல தாக்குதல், கடான வீடுகள் கடுப்பல தாக்குதல், புரண்டு புரண்டு என்னை விடுதிட செய்யவே, கடான வீடுகள் கடுப்பல தாக்குதல், புரண்டு புரண்டு என்னை
கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் இந்த வருஷத்தை காட்டிலும் வருகிற வருஷத்தில் இன்னும் அதிகமாக அவர் ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாங்க. உற்சாகமாய் நாம் துதிப்போமா?
பெயராகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூர்ந்தேன். என் கண்களை காணவர் துடிக்கப்படுகிறாங்க, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுகிறாங்க. என் கண்களை காணவர் துடிக்கப்படுகிறாங்க, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுகிறாங்க. எங்கிலும் அதிக பலவான நான் பயணித்தேன். எங்கிலும் அதிக பலவான இருக்கும்போது நான் பயணித்தேன். உயரத்தில் இருந்து உன் கரம் வீசி என் மரம் வீசி தூக்கி விட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் வீசி என் மரம் வீசி தூக்கி விட்டேன். பெயராகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூர்ந்தேன். என் பெயராகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூர்ந்தேன். என் கண்களை காணவர் துடிக்கப்படுகிறாங்க, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுகிறாங்க. என் கண்களை காணவர் துடிக்கப்படுகிறாங்க, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுகிறாங்க. கண்களை காணவர் துடிக்கப்படுகிறாங்க, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுகிறாங்க. கண்களை காணவர் துடிக்கப்படுகிறாங்க, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுகிறாங்க. துதித்துக் கொண்டே இருங்களேன். துதித்து 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 பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் நமக்கே தெரியாது, அந்த சூழ்ந்திருக்கிற வெள்ளங்கள் எல்லாம் கர்த்தர் அப்படியே இல்லாமல் போக செஞ்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமா இங்க எத்தனை வெள்ளங்கள். ஹல்லேலூயா. சவுல் எப்படி எந்த அளவுக்கு அவருடைய ஜீவன் எடுக்க வந்தாலும் ஒரு சேதமில்லாதபடி பாதுகாத்து சிங்காசனத்தில் உட்கார வைத்த தேவன் உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் அவர் எந்த நோக்கத்திற்காக அவரை சிருஷ்டித்தாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்ன தடைகள் வந்தாலும் அவர் சித்தத்தை இந்த பூமியை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றும் அகற்றி போடுவார். ஹல்லேலூயா. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாரும் செய்பவரே, ஆண்டவரே இந்த வருஷத்துல என்னென்ன முடிவை தேவ ஜனங்கள் எதிர்பார்த்தார்களோ அவை எல்லாவற்றும் கர்த்தர் மீண்டும் ஒரு ஆண்டு முடிவதற்குள்ளாகும் அல்லது தொடங்குவதற்கு ஆமென் எல்லாவற்றும் கர்த்தர் தந்து விடுதலை தருவார். நிச்சயமாக சோர்ந்து போகாதபடி நாம் பாடுவோமா? தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாவே, யெகோவாவே, எல்லாமே செய்து முடித்தேன். யெகோவாவே, யெகோவாவே, எல்லாமே செய்து முடித்தேன். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. தெத்தான் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் இல்லையா, உலகம் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் இல்லையா, முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. என்னில்
நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவினால் மட்டும் நடத்திடுவீர். என்னுடைய நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவினால் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் செய்ய வல்லவர் எப்படியாய் செய்து முடித்தீர். சகலத்தையும் செய்ய வல்லவர் எப்படியாய் செய்து முடித்தீர். ஹalleluya. உங்க ஊரையும் நான் ஏன் கலங்களும் அழைச்சது நீங்க நடத்தி செல்லுங்கள். ஹalleluya. ஆமென். பவுலை யாருமே சேர்த்துக்கல. ஆமென். தேவனோடு கூட இந்த எல்லா அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூட சவுல் பவுலாய் மாறி ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு போனார். ஆனா பவுலை யாருமே ஏற்றுக்கல. ஹalleluya. ஏனென்றால் தேவனுக்குள்ளாக அவர் ஆழமாய் பக்தி வைராக்கியமாய் இருந்ததுதான் பிரச்சனை. ஆமென். கொஞ்சம் மேலோட்டமா அப்படி இப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் பவுலுடைய பக்தி வைராக்கியம் ஆமென் மிகவும் ஆழமானது. ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு ஏற்றுக்கொள்ளனா தான் எவ்வளவுனாலும் தாழ்த்தவும் அவரால் முடிந்தது, ஆமென் உயர்த்தவும் முடிந்தது. அதனாலதான் அவன் வேதத்துல பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல அவளுக்கு அதிகமா ஆமென் அதிகாரங்களை நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமென் க்ளோரி. இன்னைக்கு நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு 10 கட்டளைகள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மால் ஏற்றுக்கொள்கிற இறுதியும் இல்லை. இன்னும் தன் தேவனுடைய வார்த்தை அங்கொன்றும் இங்கொன்றும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற இறுதியும் இல்லாவிட்டாலும் அவர் பேதுருவையும் நேசிக்கிறார், அவரையும் நேசிக்கிறார். ஆனால் 2 பேருமே ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஹல்லேலூயா. பவுலுக்குரிய இடம் வேறு, பேதுருக்குரிய இடம் வேறு. யார் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் இந்த பூமியிலே வைராக்கியமாய் வாழ்ந்திருக்கிறார்களோ, எத்தனை இடங்கள் வந்தாலும் அதில் உறுதியாய் நின்றிருக்கிறார்களோ, மறுதளிக்காமல் இருந்திருக்கிறார்களோ, பின்வாங்கி போகாமல் இருந்திருக்கிறார்களோ, அதை எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. ஆமென். அவரவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட வருகிறது. பேதுரு மாதிரி பேதுரு இடத்துல பவுல் வர முடியுமா? பவுல் இடத்துல பேதுரு வர முடியுமா? இவர் வாங்குற அடி அவரால் வாங்க முடியாது, அவர் வாங்குற அடி இவரால் வாங்க முடியாது. ஒவ்வொருவரும் அப்படிதான். ஆண்டவருக்குள்ளாக நாம் நெருங்கும்போது ஒவ்வொருவருக்கும் பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஆமென் ஒரே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற நாம் தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளும் ஒன்றே விடாதபடி, அதுவும் தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் இராதபடி கீழ்ப்படிந்தவர்களாய் ஒப்புக் கொடுக்கிற இருதயத்தை தேவனாகிய இந்த நாளிலே நான் அவருடைய மனதிலே என்னுடைய பிரமாணத்தை நான் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே அவர் நிச்சயமாய் அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் இருதயத்திலே அவர் எழுதுவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வீட்டில் பாடுகள்ல இருந்து அவன் சோர்ந்து போயிருக்கலாம், ஏதாவது ஒரு வேதனைகள்ல கர்த்தர் இடத்துல கொஞ்சம் சோர்ந்து ஏன் இப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த கேள்விகள் உண்டு. சோர்ந்து போயிருக்கலாம், ஊழியத்துல ஒரு வேலை ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஊழியத்துல விழுந்து போயிருக்கலாம், இல்லை ஊழியமே மற்றவர்கள் அழிச்சு போயிருக்கலாம். எதுவானாலும் தேவன் தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களா எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் உங்களுக்கும் நம்ம எங்களுக்கும் கொடுத்த ஊழியத்தை ஆமென் ஒரு ஊழியத்தை கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அவர் கொடுக்கிறார் என்றால் அவன் அது லேசான காரியம் அல்ல.
ஹalleluya. Hallelujah. அதை விட்டு விடாதபடிக்கு விழுந்து போய்தாலும் சரி நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி எழுந்து பிரகாசிக்கிற ஆண்டாய் இந்த ஆண்டிலே கர்த்தர் வைப்பார். ஆண்டவரே உங்க ஊழியம் நான் ஏன் கலங்க. அவன் பவுல் ஊழியம் செய்த போது எல்லாரும் போன அடியல் போற வழியெல்லாம் கல்லடியும் அவரை கொண்டு போடணும்னு தான் நினைச்சாங்க. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் எங்கெங்கெல்லாம் நிறுத்தணுமோ அங்கெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்க, நீ பயப்படாது, நீ சாட்சி சொல்லணும்னு சொல்லி ஒரு ஊரா தேசம் எங்கும் அவர் அனுப்பி நிற்க வச்சார். அவர் சித்தம் நிறைவேற்றுகிற வரைக்கும் ஒருவரும் நம்முடைய தலையில முடி ஒன்று பிடிக்க முடியாது. ஹalleluya. ஆமென். ஆண்டவரே உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், நீ தந்த பிள்ளைகள் நான் ஏன் கலங்கணும், இன்னைக்கு நான் விழுந்து போயிருக்கலாம், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நான் சோர்ந்து போகாதபடி எழுந்திருக்கோமா. இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அவர் உயிர்ப்பிப்பார். ஹalleluya.
அவர் வர வரைக்கும் அன்று கூட இந்த ஸ்ரீஷர்கள் சொன்ன இதனுடைய வார்த்தை அவர் உயிர்த்தெழுதல தான் பிரசங்கிச்சிருந்தாங்க. அவங்க மட்டும்தான் சீடர்களாக இருந்தாங்க. போகிற இடத்துலாம் இயேசுவோட நாமத்தை சொல்லி சொல்லி. ஆனால் பவுல் பாருங்களேன், இந்த கூடையை வச்சு அது வழியாக இறக்கி விட்ட பிறகு தன்னந்தனியாக அதுக்கப்புறம் அவர் எப்படி போய் ஆண்டவர் அவருடைய நாமத்தை எப்படி அவர் வெளிப்படுத்தினாரோ தெரியாது. அல்லேலூயா. கூட இருக்கிறவங்களாம் பாருங்க, இயேசு எப்படி சந்தித்தார் அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் கொல்ல கிடைக்கிறாங்க. பவுல் யாரு, இவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னு சொல்லும் பொழுது முதல்ல அவங்க சீடர்களே ஏற்றுக்கொள்ளல. தேவன் பாருங்க அவர் சந்திச்ச விதத்தை எல்லா ஒருவரா போயிட்டு அவர் சொல்றாரு. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் ஒவ்வொருக்கும் தேவன் அவர் எந்த நீதியில எதை பிரசங்கிக்க சொல்றாரோ நம்ம இன்றைக்கு பிரசங்கிக்கிறது மற்றவர்களுக்கு கஷ்டப்பா இருக்கலாம். அவங்க பிரசங்கிக்கிறது மற்றவர்களுக்கு கொஞ்சம் இடர்களா இருக்கலாம். அவங்களால தேவனுடைய சத்தியத்தை ஒரு நாளும் மாற்றி போதிக்க முடியாது. அவர்கிட்ட நான் தான் இயேசு சந்தித்த விதத்தை போய் எல்லாத்தையும் சொல்லு, ஒரு ஜாதியருக்கு போய் சொல்லு அப்படின்னா அவர் ஒரு ஜாதியருக்காகவே ஏற்படுத்தினால இந்த சத்தியம் தான் அவர் சொல்லி ஆகணும். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செஞ்சுதான் முடிக்கணும். ஊழியத்திலும் வித்தியாசம் உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன சொன்னாரோ அதை கடைசி வரைக்கும் நாம் பிரசங்கிக்கிறோமா, அதை நிற்கிறோமா, அதை உறுதியா இருக்கிறோமா, கர்த்தர் அதை சோதித்து பார்த்துதான் நம்மை வெளியே கொண்டு வர முடியும். இன்னைக்கு சண்டைகளை சூழியம் கொடுத்துருக்கலாம், எது ஸ்டாக்ஸ் சூழியம் கொடுத்துருக்கலாம், எதை கொடுத்துருக்கிறாரோ மற்ற ஊழியத்தோடு ஒப்பிட்டு சிறுமைப்படுத்தி நம்முடைய ஊழியத்தை அழிச்சு போடாதபடி, அட்ரஸே இல்லாமல் போகாதபடி, எனக்குன்னு கொடுக்கப்பட்டதான வார்த்தையை அவர் என்ன சொல்லி பிரசங்கிக்க சொன்னாரோ அது ஆணித்தரமாய் நான் இருப்பேன். ஆண்டவரே, உள்ளதை இல்லதை சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிட்டு சொன்னீரே, நீ சொன்னதை அப்படியே நான் சொல்லுவேன். பவுல் போல க்ளோரி அப்படியே சொல்ல நாம் கர்த்தர் கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்தார். தேவன் ஓய்வு நாளை பிரசங்கின்னு சொல்றாரா? என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள்லாம் இல்லைன்னு சொல்றாரா? பொய் சொல்லக்கூடாது மாம்சத்துடைய கட்டளைகளே சொல்றாரா? அந்த கட்டளைகளை குறித்து நியாய பிரமாணத்தை அந்த கட்டளைகளை போதிக்க சொல்கிறாரா? அதை பிரசங்கித்தே ஆக வேண்டும். ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில இப்படி சொன்னா மக்களுக்கு கஷ்டப்படுவாங்க, இப்படி சொன்னா நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்படி இல்லை. நம்ம பிரசங்கிக்கும் பொழுதோ பாடும் பொழுதோ ஊழியும் நம்ம ஸ்தானத்துல நிற்கும் பொழுது தேவ தூதன் அங்கு நிற்கிறார் என்கிறதான சிந்தையோடு கூட ஒவ்வொன்றும் அவர் கவனித்து பார்க்கிறாரு சிந்தையோடு கூட. ஐயோ, இவங்க அந்த சபையை சேர்ந்தவங்க, இவங்க கேத்தலிக்கு, இவங்க பெண்டிகாஸ்ட், இவங்க அதை தான் விரும்புவாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். இந்த சிந்தையோடு கூட அவர் ஸ்தானத்துல நிற்காதபடி என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. யெகோவா தேவனுக்கு முன்பாக மாறுபாடான இருதயத்தோடு கூட பிரசங்கியாதபடி என்ன அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. எனக்கு என்ன கொடுக்கப்பட்ட வேலை எதுவோ அதை என் ஓட்டத்துல நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அவளை போல யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ தெரிவிக்கிறது நம்முடைய கடமை. எனக்கு என்ன கொடுத்தாலும் அந்த வேலையை நான் செய்ய முடிப்பேன் என்று சொல்லி அவர் கரத்தை பிடித்து, அப்பா நீங்க செஞ்ச வேலையை இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், இதுவரைக்கும் நான் செஞ்சிருக்கிறேன், இனிமேலும் நான் செய்வேன் அவர் கரத்துல அடங்கியிருந்தா அவர் கரத்துல நமக்குன்னு வைக்கப்பட்டதான உள்ளங்கையில் இருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் அள்ளி தந்து இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு பாடல், அரியணையில் வீழ்ச்சிருக்காரே உமக்கே ஆராதனை. நிச்சயமாய் இந்த ஆண்டுல பாடுகளிலே வேதனையிலே விடுதலை இல்லாதபடி சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் வருகிற ஆண்டிலே கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அரியணையில் உம்மாலே கூடாத காரியங்களை செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. கண்களை காண போகிறது. உற்சாகமாய் நாம் பாடலாமா? அரியணையில் வீழ்ச்சிப்பவரே உமக்கே ஆராதனை.
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஐயனை உமக்கே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை உமக்கே ஆராதனை அலைக்கடமானவரே அலைகளின் ஆண்டவரே அலைக்கடமானவரே அலைகளின் ஆண்டவரே இரக்கம் வேளையிலே Thank you.
சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனை என்னாலும் போற்றி திருத்தி மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் அமேன் எல்லாரும் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் ஒரு நாளும் வாழ்ந்திருக்க முடியாது. அமேன். இந்த வருடம் முழுவதும் நான் கஷ்டமே படலை, நான் கண்ணீரே வடிக்கல, வியாதியே வரல, இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லாம் கடந்துதான் வந்திருப்போம். ஆர்வோனுடைய தலையை அவன் வசிக்கினாரே, சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்து போட்டாரே, அவனையும் அவன் ரதங்களையும் கடலில் அமிழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இதுவரைக்கும் நம் குடும்பத்தை சஞ்சலப்படுத்தின இந்த பார்வோனினுடைய 7 தலையுள்ள வலு சர்வத்தை நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் அவர் ஜெயமெடுத்திருக்கிறான். அப்பப்ப அது தலையை நீட்டி நம் குடும்பத்தை அழித்திருந்தாலும் அல்லேலூயா மீது உட்கார்ந்திருக்கிற இஸ்ரவேலை அவர் நிச்சயம் சங்காரம் பண்ணுவார். அல்லேலூயா. வலு சர்வத்தை அவன் முற்றிலும் ஜெயமெடுக்க தேவனாகிய கர்த்தர் தந்த கட்டளைகளிலே கீழ்ப்படிந்து நாம் இந்த நாளிலே ஒப்புக்கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் சிறையிருப்பில் பாடுகளிலே மீண்டு வர முடியாதபடி, விடுதலை இல்லாதபடி வியாதியிலும் பாடுகளிலும் பாவங்களிலும் சாபங்களிலும் ஆமென் தோரி மற்றவருடைய வார்த்தைகளால் மனம் முடிந்து சிறையிருப்பில் இருக்கிற விடுதலை இல்லாதபடி இருக்கிற தேவ ஜனத்தை நாங்கள் கர்த்தர் இந்த ஆண்டு முடிவுக்கு நாங்கள் இந்த ஆண்டு தொடங்குவதற்கு ஆமென் அது முன்பாகவோ பின்பாகவோ கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். காலம் தாமதமானது எதனால என்பதை உணர்ந்தவர்களா இன்னும் அதிகமாய் அவரை கிட்டி நெருங்கும், அவரோடு சேர்ந்து இன்னும் அதிகமாய் நெருங்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை மாத்திரம் இந்த வருஷத்துல நம் அநேக தவறுகளை நாம் செய்திருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை புரிந்து கொள்ளாமல் அவர் தேவனாக இருக்கிறார், அவருக்கு முன்பாக நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்ற தெய்வ பயத்தோடு இருக்கிற ஆண்டவரே என் குற்றங்களை நீ வெளிப்படுத்தும். இந்த வருஷத்துல நான் உமக்கு முன்பாக செய்த பாவங்கள் என்னென்று எனக்கு தெரியும். மறைந்திருந்து நான் மறந்து போன பாவங்களை எனக்கு வெளிப்படுத்தி ஆவியானவரே என் பாவத்தை மன்னித்து இந்த இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரித்து திரும்பவுமாய் உன் ஆவி எனக்குள்ளாக நீ ஊற்றி ஆண்டவரை செய்த பாவத்தை நீ திரும்ப செய்யாதபடிக்கு அவன் அவரிடத்துல ஒப்புரவாகி அவனை நிலைத்து நிற்போமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் ஒரே தேவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பேன்னு சொன்னாரு. இந்த பூமியில் அவன் ஜீவனோடு இருப்பதற்காகத்தானே அவர் இறங்கி வந்து நம்மை அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவன் மறித்து உயிர்த்தாரே. அல்லேலூயா. இங்கே ஜீவனை கொடுக்கிற தேவன்
பரலோகத்தில் நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்க மாட்டாரா? அவர் ரத்தத்துக்கு அவன் சமானமாய் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? யோவான் 2:25 நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்பதை நான் உங்களுக்கு செய்கிற வாக்குத்தத்தம் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சொல்றதை எடுத்துக்கொள்வோமா? இந்த ஆண்டில் இழந்த எல்லாவற்றும் வருகிற ஆண்டிலே கர்த்தர் தருவார் என்ற விசுவாசத்தோடு கூட செபித்து விழித்திருக்கிறார்களா? குடும்பத்தில் எந்த வியாதியும் மரணங்களும் அனுசாபங்களும் பாவங்களும் வேதனைகளும் நீங்காத பாடுகள் எதுவானாலும் கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவர் நிச்சயம் அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி மரணம் வரையில் நிலைத்து நிற்பவர்களாய் நாம் இருப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க மறவாதீர்கள். ஏனென்றால் அது கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். கர்த்தர் இல்லாம நம்ம வாழ முடியாது. கர்த்தர் இல்லைன்னா அந்த பூமியில நிற்க முடியாது. இன்றைக்கோ மனுஷர்களே உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அல்லேலூயா. ஓய்வு நாளை மாத்திரம் மறந்து விடாதபடி அந்த நாளில சரியாய் கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படித்தவர்களாய் அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ஆண்டில் ஆசீர்வாதித்ததை காட்டிலும் நம்மை வருகிற வருஷத்திலே பல மடங்கு ஆசீர்வதித்து பெரிய ஜாதியார் சந்ததியும் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் சின்னவனாயும் சிறியவன் பலத்த ஜாதிவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற கர்த்தர் யெகோவா தேவன் நிச்சயமாய் இறைவன் அவர் ஆவியை அவனை நம் மீது அவர் ஊற்றுவான். சொன்னவர் வாக்கு மாறாதவர். ஆவியால் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோடு கூட இருந்து சந்தோஷமாய் புது வருஷத்தை அவன் எதிர்நோக்கி காத்திருந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமென்.